மக்களுடைய வலது காணாமலாக்கப்பட்டோம் எடுத்துக்கொண்டீங்கன்னா 1,46,679 பேர் காணல. குறைந்தபட்சம் 6 மாத காலத்துல அவங்கள காணல என்று சொல்லி நாங்கள் தரவு வச்சிருக்கோம். அது வந்து மும்மடங்கா பார்க்கப்பட வேண்டியது ராயப் ஜோசப் அவர்களுடைய தலையீட்டுல அது ஒரு நிறுவப்பட்ட ஒரு, அதாவது இலங்கை அரசாங்கமே மீண்டும் கேள்வி எழுப்பாத வண்ணம் ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த 1,46,679 பேர் என்று சொல்லி இருக்குது. இப்போ நீங்க ஐநா சார்பாக செயல்படுறீங்க, அதே போல நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் ஈழத்துக்கு ஆதரவா இருக்கு. இது யாருமே எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துக்கு ஏன் ஒரு புள்ளியில வந்து இணைய மாட்டேங்குது? இணையறதுக்கு என்ன சிக்கல் இருக்கு? எங்களுக்கு ஒரு சிக்கலுமே இல்லை. நாங்கள் ஐநாக்குள்ள நிற்கும் போது ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவையில நாங்கள் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களாக தான் நிற்கிறோமே தவிர எந்த ஒரு லேபலுமே நான் வந்து உலக தமிழர் இயக்கம் வந்து நான் பறைசாற்றுறது கிடையாது. எங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் போறதுக்கு ஒரு அடையாளமே தவிர அதுக்கு அங்கே போய் நின்றுட்டு நான் உலக தமிழர் இயக்கமா ஸ்டேட் பண்ணுறேன்னு சொல்றது கிடையாது. ஜெயலலிதாமையார் இருந்த காலத்தில் அந்த ரெசல்யூஷன் அது எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ரெசல்யூஷன். எந்த நாட்டில் நாங்கள் பேச போனாலும் எந்த ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர்கிட்டையோ ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் பேச போனாலும் அந்த தீர்மானத்தை நாங்கள் முன் வச்சு தான் 8 கோடி மக்களுடைய ஆதரவுங்களுக்கு இருக்குது என்ன பேசுறோம். கண்டிப்பா இப்ப இருக்கிற தமிழ்நாட்டினுடைய அரசு அந்த அரசுடைய நாங்கள் முன் வைக்கிறது தான். அந்த தீர்மானத்தை புதுப்பியுங்கள் என்று உங்களுடைய முதல்ல ஒரு கோரிக்கையா இருக்குது. அதை வலுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற அரசு நான் கேட்கறது வந்து கட்சி பாரபட்சம் இல்லாமல் தமிழ்நாட்டு தீர்மானம் தான், அதை தவிர ஒரு கட்சியினுடைய தீர்மானம் கிடையாது. இப்ப இருக்கிற தமிழ்நாட்டு அரசு நான் கேட்கறது அந்த தீர்மானத்தை மீண்டும் ஒரு முறை அதை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கன்னு கேட்டு. இறந்த மக்களுக்கான தீர்வுக்கு இனப்படுகொலை பற்றி இத்தனை பேர் இறந்து போனாங்கிறது பொருள் கொடுக்க கூட தமிழ்நாட்டில் வந்து கம்மியாயிட்டுன்னு நினைக்கிறீங்களா? 3 லட்சம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆரம்பத்துல இருந்து. அதையும் விட கடைசியா நான் சொன்ன மாதிரி 1,46,000 பேர் காணாம போயிருக்காங்க. 40,000 போராளிகள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எத்தனையோ பேர் அதுல வந்து எல்லாருமே ஒரு நோக்கத்துக்காக போறோம். அதாவது தமிழன் தன்னுடைய சொந்த மண்ணில் தலை நிமிர்ந்து வாழணும், எல்லாரும் மாதிரி வாழணும். இதைத்தான் நாங்கள் அடிப்படையாக கேட்டது. இதை தவிர வேற எதுவுமே புதுசாக ஒன்று நாங்கள் கேட்கல. நகரம் பேசுறவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு உலக தமிழர் இயக்கத்தின் ஐநா பிரதிநிதி மற்றும் செயல்பாட்டாளர் நிஷா பெரிஸ் அவர்களை சந்தித்து உலக தமிழர்களோட அரசியல் குறித்து பேச போறோம். வணக்கம். வணக்கம் பிரபா. வணக்கம் அனைவருக்கும். நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. தொடர்ந்து நீங்க ஐநாவில் வந்து உலக தமிழரோட அரசியல், அதாவது இனப்படுகொலைக்கு எதிராகவும் உலக தமிழர்களுக்கு ஆதரவாகவும் அவங்க பேசிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஐநாவில் வந்து பேசி என்ன ஆக போகுது, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, ஐநாவால் எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஐநா மேலே ஒரு நம்பிக்கை இழந்துகிட்டே வர்றாங்களே. உண்மையிலே ஐநாவால் தமிழர்களுக்கு தீர்வு கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? அதற்கு முதல் வந்து உலகத்துல தான் இந்த ஐநா, நீங்கள் சொல்கிற ஐநாவும் இருக்குது, இந்த உலகத்தில் தான் நம்மளை கொண்ட சிங்கள அரசாங்கமும் இருக்குது. இந்த உலகத்தில் நாமளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதை விட்டு நாங்கள் இன்னொரு கிரகத்தில் போய் நாங்கள் எங்களுடைய ஜஸ்டிஸை கேட்க முடியாது. அப்போ இந்த உலகத்தில் எங்கள் கேந்திரமான முக்கியமான இடங்கள்னு பார்க்கும் பொழுது ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவை என்பது வந்து எங்களுக்கு நடந்தது. நாங்கள் மனிதர்கள், முதல் தமிழர்களும் மனிதர்கள். எங்களுடைய உயிரும் வலிவான உயிர் தான். உங்களை மாதிரி நாங்கள் கருப்பர்களாக இருந்தாலும், உங்களை மாதிரி வெள்ளியர்கள் இல்லாமல் நாங்கள் கருப்பர்களாக இருந்தாலும் எங்களோட உயிரும் உயிர் தான். எங்களுக்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை. அதை நீங்கள் தட்டி கேட்கணும் என்று நாங்கள் இப்படி சொல்கிறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குன்னு சொன்னால் அதில் ஐநாவுடைய மனித உரிமை அவை ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கேந்திரம் வாய்ந்த இடமாக இருக்குது. அப்போ அங்கே வந்து பேசாமல் நாங்கள் எங்கே போய் பேசுறது அப்படின்ற முதலாவது ஒரு காரணம் இருக்குது. மக்களுடைய மனநிலையில வந்து ஐக்கிய நாடுகள் வந்து எதுவுமே தராது அப்படின்ட்டு சொல்றதுல வந்து இந்த ஒரு விமர்சனம் எனக்குமே தான் இருந்தது. அதுக்குள்ள போய் நான் காலடி வைக்கும் வரைக்கும் எனக்கு அந்த விமர்சனம் இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த விமர்சனம் எனக்கு இருந்து கொண்டான் இருக்குது. அந்த விமர்சனத்தை எங்க போய் சொல்றது? ஐக்கிய நாடுகள் சபையில சொல்றதுதான் முறையானது. எனவே அங்கதான் நாங்கள் வந்து இப்போ அந்த நாடுகள் எல்லாம் ஐக்கிய நாடுகள் அவங்க ஒன்று கூடி இருக்கிற இந்த இடத்துல தங்களுடைய நலன் சார்ந்த நிறைய விடங்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல என்ஜிஓக்களாக நாங்கள் போறோம். அதாவது அந்த பேர்லேயே வந்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது எந்த நாடுகளும் சார்பில்லாத அரசு சார்பற்ற நிறுவனங்களை நாங்கள் போயிருக்கும் போது எங்களுக்கு ஒரு பவர் இருக்குன்னா எந்த நாடுகளையும் தட்டி கேட்கிற பவர் எங்களுக்கு இருக்குது. ஆஸ் அ சிவிலியன், ஒரு உலகத்தினுடைய ஒரு சிவில் மகளாக நான் போய் கேட்கிறேன். எந்த நாடு வந்தாலும் தட்டி கேட்கிற உரிமை எனக்கு இருக்குது. இதுதான் ஜனநாயகம். இது வந்து உயரிய ஒரு ஜனநாயக அரங்கம் இது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒன்று கூடுறது எங்களுக்கு அது ஒரு சால பொறுத்த ஒரு விடயமா இருக்குமே தவிர இந்த பொறிமுறைகளை சரியாக நாங்கள் யூஸ் பண்ணாமல் அந்த ஐநா வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சீச்சி இந்த படம் புளிக்கும் என்ற மனநிலையில் நாங்கள் இருப்பது மிகப்பெரிய தவறு. அது சரியான முறையில் நாங்கள் முயற்சி செய்யணும். நீங்கள் ஐநா சபையை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஐக்கிய நாடுகளுடைய அவையிலேயே நிறைய 70 ஏஜென்சிஸ் இருக்குது. அந்த 70 ஏஜென்சிஸில் ஒரு ஏஜென்சி தான் வந்து மனித உரிமை பேரவை.
அதனுடைய ஹெட் வந்து இருக்கிறது வந்து ஜெனீவால. இது மாதிரி ஜெனரல் அசம்பிளி நியூயார்க்ல இருக்குது. அது மாதிரி யூஎன் விமென் என்று சொல்லலாம். நிறைய யூனிசெஃப் சிறுவர்களுக்கானது, யுனெஸ்கோ அந்த இடங்களை பாதுகாக்கிற விடயமா இருக்கு. அப்போ அது மாதிரி யுஎன்ஹெச்ஆர்சி மனித உரிமை அவை. அந்த மனித உரிமை அவையில் 46 ஸ்பெஷல் மெண்டேட் ஹோல்டர்ஸ், அதாவது விசேட பொறிமுறைகளை கையாளுபவர்கள் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ், விசேட அறிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு விடயம் சார்ந்து அறிக்கைப்படுத்துறவங்க. பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு அறிக்கையாளர், சிறுவர்கள் சார்ந்த ஒரு அறிக்கையாளர், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், அவர்களுக்கு நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு அறிக்கையாளர். இப்படி இருக்கும்போது எங்களுடைய பிரச்சனையே இந்த 32 விசேட அறிக்கையாளர் இருக்காங்க. இந்த விசேட அறிக்கையாளர்கிட்ட எங்களோட பிரச்சனை கொண்டு போய் சேர்த்துருக்கிறோமா சரியான முறையில்? உண்மையாகவே சொல்ல போனால் இல்லை. அடுத்தது ஒர்க்கிங் குரூப், செயற்பாட்டு குழுக்கள் இருக்குது. இப்போ வலது காணாமல் ஆக்கப்பட்டவர் கண்டே ஒரு செயற்பாட்டு குழு இருக்குது, ஒர்க்கிங் குரூப் ஆர் என்ஃபோர்ஸ் டிஸப்பியரிங்னு இருக்குது. அந்த இதில் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்க பேசும்போது எங்களுடைய மக்களுடைய வலது காணாமல் ஆக்கப்பட்டோர் எடுத்துக்கொண்டீங்கன்னா 1,46,679 பேர் காணல. குறைந்தபட்சம் 6 மாத காலத்துல அவங்கள காணல என்று சொல்லி நாங்கள் தரவு வச்சிருக்கோம். அது வந்து மும்மடங்கா பார்க்கப்பட வேண்டியது ராயப் ஜோசப் அவர்களுடைய தலையீட்டுல அது ஒரு நிறுவப்பட்ட ஒரு, அதாவது இலங்கை அரசாங்கமே மீண்டும் கேள்வி எழுப்பாத வண்ணம் ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த 1,46,679 பேர் என்று சொல்லி இருக்குது. அப்ப இந்த விடயத்தை பார்க்கும்போது இவ்வளவு பேருடைய கேஸும் அந்த ஒர்க்கிங் குரூப்ல இருக்குன்னா இல்ல. அப்ப இந்த குறைபாடுகள் எங்கள் சார்ந்தான் இருக்கு. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்ஸ், இதுல வந்து ஒரு 5 இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அப்ப அவங்கள்ட்ட எல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ஆர்டர்னு சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க. அவங்கள்ட்ட எங்களோட விஷயத்தை சேர்த்துருக்குமான்னு சொல்லும்போது உலக தமிழர் இயக்கம் நாங்கள் அதில் இன்வால்வ் ஆகி இருக்கிறோம். நீங்களும் எத்தனையோ தடவைகள் நாங்கள் அங்கே செஷன் அடிக்கும் போது நீங்கள் எங்கள்கிட்ட இன்டர்வியூக்கள் எடுத்துருப்பீங்க. நாங்கள் களத்தில் நின்று செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் பெரிய ஒரு குறைபாடு எங்கள்கிட்ட இருக்கு என்னன்னா, மக்கள் வந்து இந்த அவநம்பிக்கையா போறதும் அதுல முக்கியமா மீடியாக்களுடைய கவரேஜ் காணாமல் இருக்கிறதும் ஒரு பெரிய ஒரு குறைபாடாக இருக்கு. ஆரம்பத்தில் 2009 இனப்படுகொலைக்கு பிறகு தொடர்ந்து பார்த்தோம்னா ஐநாவில் வந்து இது போல் மனித உரிமை ஆணையம் நடக்கும்போது மிகப்பெரிய எழுச்சி நடக்கும். மார்ச் மாதத்துலேயும் அடுத்த மாதங்கள்லேயும் வந்து மிகப்பெரிய எழுச்சி அளவில் மக்கள் திரளாக போராடிட்டு இருந்தாங்க. வந்து வெளியில் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. உள்ளே நீங்களும் போய் பேசுவீங்க. இப்போ சமீப காலமாக அந்த வரக்கூடியவர்கள் வரத்து எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு வருது. அது வந்து என்னென்னா ஐநாவால் எதுவுமே பண்ண முடியலைங்கிற நம்பிக்கை வந்துருச்சா? நீங்கள் இது வரைக்கும் என்ன ஐநாவில் சாதிச்சிருக்கீங்க? ஐநா மூலமாக என்ன இலங்கைக்கு அழுத்தத்தை கொடுத்து வச்சுருக்கீங்க இது வரைக்கும்? நீங்கள் சொல்கிற மாதிரி 2009 எல்லாம் பார்க்க போனீங்கன்னா அங்கே லட்சக்கணக்கான மக்கள் டயஸ்போரா தமிழர்கள் வந்து அதில் கூடி நின்றாங்க. பதாகைகள் தாங்கி கொண்டு, கொடிகள் தாங்கி கொண்டு எங்களுக்கு ஐநா ஒரு தீர்வை தரணும்னு மிகப்பெரிய கண்ணீர் முழக்கத்தோடையும் அங்கே ஒன்று கூடியிருந்தாங்க. அதெல்லாம் ஐநாவுடைய கவனத்தை ஈர்த்திருந்தாலும் என்னதான் வெளியே நின்று நாங்கள் கூக்குரல் போட்டாலும் அந்த பொறிமுறைகளை நாங்கள் அது சரியான முறையில் பாவிக்க தவறி இருக்கிறபடினால அந்த கண்ணீர்களுக்கும் அந்த கூக்குரலுக்கும் ஒரு வலு இல்லாமல் போயிருக்குது. ஆனால் இதே நாங்கள் அந்த சிஸ்டத்துக்குள்ள நின்று ஒர்க் பண்ணும்போது அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போது கடந்த காலமான செயற்பாட்டை பார்த்தீங்கன்னா 46-1 தீர்மானம் வந்த போது மிஷன் பஷட் அம்மையார் அவர்களுடைய அந்த மேண்டேட்டில் இருக்கும்போது இறுதி மேண்டேட்லாம் வந்து அந்த ஸ்லாப் என்று சொல்லிட்டு பொறிமுறை, ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட், அந்த பொறிமுறையில் வந்து அதை வந்து கலெக்ட் அண்ட் கான்சாலிடேட் எவிடன்ஸ், அங்கே நடந்த war crimes சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறோம் அதிக உயர்வாக நாங்கள் சொல்கிறோம் நடந்தது இனப்படுகொலை. war crimes ஒரு சின்ன வேர்டுக்கு நீங்கள் சுருக்கிட முடியாது. அது நடந்தது இனப்படுகொலை. அதாவது தமிழன் என்று இருந்தாலே அவர்களை வந்து அழிக்கிறது, அதை வந்து மறைக்கிறது சொல்லி ஜெனசைட் என்று சொல்கிறோம். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நடந்த war crimes பெரிய ஒரு மனிதவரம் நடந்திருக்குது, குற்றங்கள் நடந்திருக்குது, அதை கலெக்ட் பண்ணி ஆவணப்படுத்தி அதை வந்து ஒரு காலகட்டத்தில் அதை நாங்கள் ஒரு பீப்புள் ட்ரிபியூனலோ இங்கே ஒரு ட்ரிபியூனலில் கொண்டு போகும்போது ஐசிஜிக்கு கொண்டு போகும்போது அதை ஆவணப்படுத்தி அதை ஒரு கேஸ் ஆக்கும்போது தேவைப்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் ஒதுக்கி அது கிட்டத்தட்ட 20 லட்சம் ஈரோக்கள் ஒதுக்கப்பட்டது ஆரம்பத்தில். பிறகு அதுக்கு மறுபடியும் 30 லட்சம் கொடுத்து அதை கிட்டத்தட்ட 18 மாதங்களாகத்தான் அந்த ஸ்லாப் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்ச கட்டத்தில் இப்போ அதை வந்து 24 மாதங்களாக இப்போ நடந்து கொண்டிருக்குது. இப்போ அடுத்த செப்டம்பரில் இந்த ஸ்லாப்பினுடைய மேண்டேட் மீண்டும் நீடிக்கப்படுமா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியோடு இருக்குது. நாங்கள் அதை நீடிக்கணும்னு நாங்கள் அதை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால், இந்த கலெக்ட் அண்ட் இந்த கான்சாலிடேட் எவிடன்ஸை வந்து யார் சரியாக அந்த ஸ்லாப்பை இந்த பொறிமுறை யார் பாவிச்சிருக்காங்கன்னு சொன்னால், சிங்கள தரப்பு அதை மிக அழகாக பாவிச்சிருக்குது. என்னென்னா, அவங்க வந்து நிறுவனமயப்படுத்தி அதை வந்து சரியான முறையில் பாவிச்சு கொண்டிருக்காங்க. எப்படின்னு சொன்னால், தீவிரவாதிகளிடம் இருந்து
நாங்க எங்களுடைய மக்களை காப்பாத்திருக்கிறோம், அதனால நாங்க இவ்வளவு எக்கனாமிக்கல் ரீதியா எங்களுடைய நாடு பின்னடைவாக இருக்குது, எனவே நீங்க எங்களுக்கு வந்து வலுப்படுத்துங்கள் என்று அவங்களுடைய வாதங்கள் இருந்து கொண்டிருக்குது. இது சிங்கள தரப்பால சரியான முறையில் பாவிக்கும். தமிழர் தரப்பு என்ன சொல்றேன், பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் இது என்னன்னு சொன்னா, அது இங்கதான் என்னுடைய விமர்சனம் வருதுன்னு சொன்னா, இப்போ உங்களுடைய மீடியாவா இருந்தாலும் எந்த மீடியாவா இருந்தாலும் அதை கவர் பண்றது வந்து குறைவாக இருக்குது. லங்கரம் போய் செத்து எவ்வளவு தடவை நீங்க எங்களுக்கு அது கரம் நீட்டி இருக்கிறீங்க, அதுக்கு மிகப்பெரிய ஆதரவு அளிச்சிருக்கிறீங்க, ஒவ்வொரு செஷன்லயும் நீங்க அதை. ஆனா இது வந்து மாஸ் மீடியான்னு சொல்ற மீடியாக்கள் இது கவர் பண்றது கிடையாது. அதே மாதிரி டயஸ்போரா தமிழர்கள் எடுத்துக்கொண்டா கூட எத்தனையோ சேனல்கள் இருக்குது. ஆனா வெளியே நடக்கிற போராட்டங்கள் மிக முக்கியமானது, அது கண்டிப்பாக அது கவர் பண்ண வேண்டும். அது மக்களுடைய உணர்ச்சிகள் எழுப்ப வேண்டியது, மேடை பேச்சுக்கள் மிக முக்கியம், மேடை நிகழ்வுகள் முக்கியம். சிறுவர்களுக்கு இந்த நடனங்கள் மூலம் எங்களுடைய கலாச்சாரத்தையும் எங்களுடைய உணர்வுகளையும் இந்த நினைவு தாங்க எந்தர்கள் ப்ரோக்ராம் அதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் இந்த பொறிமுறைகளை ஐநாக்குள் நடக்கிற இந்த விஷயங்களை அதையும் விட கூட சிரமம் எடுத்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த கடமைப்பாடு வந்து மீடியாவுக்கு இருக்குது. அது அந்த கவரேஜ் குறைவாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னடா நீங்கள் பார்த்தீங்கன்னு வந்தீங்கன்னா வேறு நாடுகள் நாங்கள் சொல்லுவோம், யூதர்களுக்கு நடக்கிற இனப்படுகொலையை பாருங்க, நாங்கள் எப்போவுமே அவங்கள ஒரு முற்கோள் காட்டி தான் பேசியிருக்கிறோம். ஆனால் அவங்கள எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு ஃப்ரெஞ்ச் சேனலில் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே சாப்பிட்டு கொண்டே போய்கொண்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சேனலில் இன்றைக்கு வரைக்கும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காட்சிகளை போட்டு அங்கே நடக்கிற அந்த நடந்த இனப்படுகொலையை அவங்க பறைசாற்றி கொண்டே இருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் ரிலீஜியஸாக கொஞ்சம் போகும். ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுநாதர் அவர் ஒரு மிகப்பெரிய ரிபலா நாங்க பாக்குறோம். கடவுளாக ஒரு மதத்துல பார்க்கப்பட்டாலும் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர். அவருக்கு நடந்த அந்த பிரச்சனை இன்று வரைக்கும் சண்டே மாஸ்ல கத்தோலிக்கர்கள் என்ன சொல்றாங்க, நடந்ததை அறிக்கை எடுக்கின்றோம், உமது மரணத்தை அறிக்கை எடுக்கின்றோம் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அங்க சொல்லப்படுது. ஏன்னா அது வந்து ஒரு மதமாக்கப்பட்டிருக்கிறதால, அது நிறுவனமயமாக்கப்பட்டு மதமாக்கப்பட்டிருக்குது. ஆனா எங்களுக்கு நடந்த இந்த இனப்படுகொலை இருக்குதானே, நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இனப்படுகொலை வந்து எங்க அது ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொன்னா, அது வந்து ஒரு தலைமை இல்லாத ஒரு தனித்து விடப்பட்ட இனமாக நாங்கள் நிற்கிறோம். இங்கதான் இல்லை இதெல்லாம் நம்ம தலைமை இல்லாத ஒரு தனித்துவம் மாறிக்கணும்னா, இப்போ நீங்கள் ஐநா சார்பாக செயல்படுறீங்க, அதே போல் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம், இப்போ தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் ஈழத்துக்கு ஆதரவாக இருக்காங்க. இது எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துக்கு ஏன் ஒரு புள்ளியில் வந்து இணைய மாட்டேங்குது? இணையறதுக்கு என்ன சிக்கல் இருக்குது? எங்களுக்கு ஒரு சிக்கலுமே இல்லை. நாங்கள் ஐநாக்குள்ள நிற்கும் போது ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவையில் நாங்கள் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களாக தான் நான் நிற்கிறோமே தவிர எந்த ஒரு லேபிளுமே நான் வந்து உலக தமிழர் இயக்கம் மட்டும் நான் பறைசாற்றுறது கிடையாது. அது எனக்கு ஒரு எங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் போகிறதுக்கு ஒரு அடையாளமே தவிர அதுக்கு அங்கே போய் நின்றுட்டு நான் உலக தமிழர் இயக்கமாக ஸ்டேட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது கிடையாது. அங்கே போய் நின்று நாங்கள் பேசுகிறது ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்ட தமிழ் இனத்துக்காக தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர பொலிட்டிக்கல் லேபிள் நாங்கள் ஒட்டுற முடியாது. அதே விட உலக தமிழர் இயக்கத்தை எடுத்துக்கொண்டா நாங்கள் வந்து எல்லா கட்சிகளோடையும் நாங்கள் பாராபட்சமின்றி நாங்கள் பேசுகிறோம், அவங்கள அழைக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டா ஈழத்தினுடைய கட்சிகள் எடுத்துக்கொண்டா அவங்க அங்கே நின்று என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து அவங்க வேலை செய்தாலும் தமிழீழம் என்ற ஒரு விடயத்தில் வந்து அவங்க ஒற்றுமையாக தான் ஐநாக்குள்ளே இருக்கிறாங்க. அது அப்படித்தான் இருக்கணும். எடுத்துக்கொண்டால் ரெண்டு கட்சிகளுமே வந்து அது தமிழரசு கட்சியில் இருக்கிற கட்சிகள் வந்து எங்களோட வராங்க. எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல நாங்கள் வைக்கிற 4 கோரிக்கைகளையும் வந்து அவங்க முன்மொழிஞ்சு தான் பேசுறாங்க. அப்போ அதில் ஒற்றுமை தான் இருக்குது. அதே மாதிரி புலம்பெயர் அமைப்புகள்ல இருந்து வரக்கூடிய அனைத்து செயற்பாட்டாளர்களிடம் வந்து இதுல ஒன்றிணைஞ்சா இருக்காங்க. அப்ப நாங்க இதுல வந்து இப்ப தனித்தனி அமைப்புகளா இருக்கீங்க, எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு அமைப்பா உருவாக முடியலையே. அது வந்து இது இலங்கை அரசு மீது எளிதாக எதிர்கொண்டிருக்கும்ல உங்களை. ஒற்றுமை இல்லை என்பதை வந்து நான் அதான் சொல்றேன். கொரோனா டைம்ல வந்து சொல்லுவாங்க, கொரோனா இல்லாமல் போகணுமெண்டா பேசாமல் டிவி ஆஃப் பண்ணிடுங்க, கொரோனா இல்லாமல் போயிடும்ன்ற மாதிரி ஒற்றுமை இல்லை என்று பேசுறது நிப்பாட்டினாலே நாங்கள் ஒற்றுமை ஆயிடுவோம். எனக்கு வந்து ஐநாக்குள்ள நிற்கும் போது நாங்கள் பிரிந்து நிற்பதாக எனக்கு தெரியல. ஒற்றுமையாகத்தான், அதாவது ஐநாவினுடைய பார்வைக்கு நாங்கள் அவர்கள் வியந்து எங்கிட்ட கேட்குறாங்க. இப்போ ஸ்லாப் பொறிமுறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது நாங்கள் சந்திக்கிற ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் மெடில் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், விசேட அறிக்கையாளராக இருக்கட்டும், அவங்க பேசும்போது இவ்வளவு நீங்கள் இன்னமும் அதை வந்து சுமந்து கொண்டு போகிறீங்க, அதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி உங்களுடைய அந்த வலது காணாமல் ஆக்கப்பட்டவருடைய அந்த போராட்டம் இன்னும் உயிர்ப்போடு இருக்குது, டயஸ்போரா தமிழர்கள் நீங்கள் மிகப்பெரிய பணி செய்கிறீங்க அப்படின்னு எங்களை வாழ்த்துறாங்க. ஆனால் நாங்களாகவே என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தமிழர்கள் வந்து ஒரு எஸ்கேப்புக்காக சொல்லக்கூடிய
ஒரு சாட்டு தான் நீங்கள்லாம் ஒற்றுமையாக வாங்க அதுக்குள்ள நாங்கள் வாரோம்னு சொல்லி அவங்க அந்த அதுலேருந்து விலகிறதுக்காக அந்த பொறுப்பு குரலிருந்து விலகிறதுக்காக நாங்கள் வந்து கேட்குறோம் ஐநாவுடைய ஐநாட்டை கேட்குறோம் இலங்கை பொறுப்பு குரல்னு சொல்லி. ஆனால் ஒவ்வொருத்தரும் நாங்கள் எங்களை பார்க்கணும் எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த நாடுகளை கேள்வி கேட்க வேண்டிய இடம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ என்ன எடுத்துக்கொண்டா வெறும் ஒரு 5 மணி நேரத்தில் என்னுடைய வீட்டில் இருந்து கிளம்பி நான் ஐநா மனித உரிமை அவைக்கு போயிடலாம். அதே மாதிரி சுவிஸ்லேயே எத்தனை பேர் ஜெனீவாலேயே இருக்கிறாங்க, ஜூரிச்சில் இருக்கிறாங்க, ஜெர்மனியில் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு வெடிக்க முற்றத்தில் நின்று போராடாமல் அதுக்குள்ளே போய் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மினிமம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு 2 மணித்தாலும் 3 மணித்தாலும் இதை ஒதுக்கி இதை உள்வாங்கி இந்த பொறிமுறைகளை உள்வாங்கி சரி உங்களுக்கு தான் மொழி பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களோட வீட்டில் இருக்கிற குழந்தைகள் நல்ல மொழி ஆளுமை இருக்கக்கூடியவர்கள் இந்த விடயங்களை நல்லா உடனே கற்பூர மாதிரி அவங்க அதை பிடிக்கக்கூடிய வல்லமை அவங்களுக்கு இருக்குது. நான் பார்த்துப்போம் என்னென்னா உலக தமிழ் இயக்கத்தினுடைய செயற்பாட்டு ஒருங்கிணைப்பில் எத்தனையோ ட்ரைனிஸை நாங்கள் வந்து உள்ள எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ இளைஞர்கள் வந்து அங்கே பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் குயிக்காக அது விளங்குது. அப்போது அந்த பொறுப்புணர்ச்சி வந்து அந்த தாய்மாருக்கும் தந்தைமாருக்கும் இருக்கின்ற அந்த பிள்ளைகளை வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த பொறிமுறைக்குள்ள இறக்கணும். அப்போ ஏன்னா நான் வந்து ஒரு விஷயம் பேசும்போது இருக்கிற தாக்கமும் இதே வந்து ஒரு 20 வயது பிள்ளை வந்து பேசும்போது அது வேற ஒரு மாதிரி பார்க்கப்படுது. ஏன்னா ஓகே இந்த இனம் விடாது போல இருக்குது, நாங்கள் இவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸை கொடுக்க வரைக்கும் இந்த நைனையும் நச்சரிச்சு கொண்டு இருக்க போகிறாங்க, கொடுத்து தொழிற்சி தந்தாலும் தந்துடுவாங்க இல்லையா. அது வந்து இப்போ நாங்கள் நினைக்கூடாது இந்த ஆர்வக்கோளாரும் நப்பாஸ் அப்படி கிடையாது. இது வந்து உண்மையாகவே பாசிபிளான விஷயம். ஏன்னு சொன்னால் இது வேறு இனத்து மக்களுக்கு இது பாசிபிளாக ஆகி இருக்குது. எக்ஸாம்பிள் ஈஸ்ட் டிமோரா எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த உலகத்தில் வந்து நிறைய பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. இப்போ பார்த்துக்கொண்டா கம்போடியா, ஈஸ்ட் டிமோரா இருக்கட்டும், அல்லது பொஸ்னியா, கொசோவோ, ஆப்கானிஸ்தான், இப்போ கடைசியாக சவுத் யெமன், அது கடைசியாக இப்போ யுக்ரைன். இதை பற்றியே பேசிக்கொண்டே யுக்ரைன் பேசிக்கொண்டே இருப்பாங்க. அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும்போது தாவி போயிடுவாங்க. எங்களுடைய பிரச்சனை தக்க வைக்கிறதுக்கு நாங்கள் தானே முடியும். எங்களை பற்றி வேறு யார் பேச போகிறாங்க? தமிழர்களை பற்றி அவங்க ஈழத்தமிழன் பேசணும், இல்லாட்டி தமிழன் பேசணும், இல்லாட்டி எங்களுக்கு வேறு யார் பேச போகிறாங்க? அதனால ஈழத்தமிழர்களும் தமிழக தமிழர்களும் முக்கியமாக புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள் அனைவரும் ஒன்று இந்த ஒற்றுமை தான் நான் வலியுறுத்துவேன் தவிர கட்சி பேசம் பார்த்து அங்கே ஒரு எனக்கு அதை பற்றி பேசுறதே வேஸ்ட்னு நினைக்கிறேன். இப்போ பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க மீடியாக்கள் வந்து சரியாக அதை வந்து அணுகிறது இல்லை, ஈழ பிரச்சனை அணுகிறதுன்னு சொன்னீங்க. 2009, 10, 11 அந்த பாலச்சந்திரன் இறப்புக்கு பிறகு வந்து நிறைய வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய எழுச்சிகளை உண்டானுச்சு. அது மீடியாக்களால் தான் அதை உண்டு பண்ணாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஏன் மீடியாக்கள் அதை வெளியில் கொண்டு வர மாட்டாங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை வெளியே பேசக்கூடாதுன்னு எது தடையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன வருத்தம் உங்களுக்கு இது இருக்கா மீடியாக்கள்? பாலச்சந்திரன் அந்த குழந்தைக்கு நடந்த விடயம் வந்து அது எல்லாருடைய மனசுலையும் பெருசாக ஒரு பாதிப்பை உண்டு பண்ணினது. ஒரு மிகப்பெரிய தலைவருடைய மகன் என்றதை தாண்டி ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை அதுக்கு அது பெரிய ஒரு பாதிப்பு உண்டு பண்ணினது. என்னுடைய மகள் எடுத்துக்கொண்டாலே 2009ஆம் ஆண்டு பிறந்தவள் தான். அப்போ அவள் பேசும்போதெல்லாம் அவள் வந்து பாலச்சந்திரன் விஷயத்தை தான் ஸ்கூல்லேயே போய் ஃப்ரெஞ்சில் அதை ஆவணப்படுத்தி எல்லாம் செய்வாள். அது மாதிரி நிறைய குழந்தைகள் அதில் அது ஈஸியாக போய் சென்று அடைஞ்சது எல்லாருக்கும். கவிஞர் வாலியோருடைய கவிதையாக இருக்கட்டும், அதெல்லாமே வாசிக்கும் போதே ஒரு சொட்டு கண்ணீர் விடாமல் அதை வாசித்து கடந்து போகவே முடியாது. அந்த அளவுக்கு அது மக்களுடைய மனசில் அது பெரிய தாக்கம் செலுத்தினது. அதை தாண்டி இந்த இஷ்யூ என்றது கொஞ்சம் ஒரு நெருப்பு தொடுற மாதிரி தான் இது எப்பவுமே. விடுதலை புலிகள் என்று பேசினாலோ அல்லது தமிழீழம் தனித்தமிழன் பேசினாலோ அது எல்லாருக்குமே ஒரு த்ரெட். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட முடியாது. எத்தனையோ தடவை என்னுடைய ஃபேஸ்புக் கூட முடக்கப்பட்டிருக்குது. இங்கே தமிழகத்தில் எங்களுக்காக உயிர் விட்டு எத்தனையோ பேர் தியாகிகள் இருக்கிறாங்க. இப்போ கூட உயிரை பணையம் வச்சு நிறைய பேர் செயற்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு த்ரெட் ஒன்று இருந்து கொண்டான் இருக்குது. அதே மாதிரி ஈழத்திலையும் அது நடந்து கொண்டான் இருக்குது. அப்போ இதை தாண்டி சில பேர் வந்து செயற்பாட்டுக்கு வரும்போது இது எனக்கு ஒரு விமர்சனமா அவங்களோட யாருக்கும் நான் சொல்லுவேன். மீடியாக்கள் மட்டும் கிடையாது, அரசியல்வாதிகள் கூட வந்து இப்போ அதாவது கடந்த ஒரு 4-5 வருஷமா அந்த இனப்படுகொலைங்கிறது பேசுறதே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியலையோ அல்லது இந்திய இறையாண்மையோ நான் விமர்சித்து பேச எனக்கு விருப்பமும் இல்லை, அது என்னுடைய நோக்கமும் அல்ல. காரணம் என்ன, இறந்த மக்களுக்கு ஒரு தீர்வு நான் இது தேவையில்லை, அதாவது புலிகள் பற்றி தேவையில்லை, இறந்த மக்களுக்கான தீர்வுக்கு இனப்படுகொலை பற்றி இத்தனை பேர் இறந்து போனாங்கிறது குரல் கொடுக்க கூட தமிழ்நாட்டில் வந்து அது கம்மியாயிட்டுன்னு நினைக்கிறீங்களா? 3 லட்சம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆரம்பத்திலிருந்து. அதை விட கடைசியாக நான் சொன்ன மாதிரி 1,46,000 பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. 40,000 போராளிகள், கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, எத்தனையோ பேர். அதில் வந்து அது விடுதலை புலிகள் இயக்கமாக இருந்தாலும் சரி நிறைய இருக்குது. இப்போ எல்லாருமே ஒரு நோக்கத்துக்காக போகிறோம். அதாவது தமிழன் தன்னுடைய சொந்த மண்ணில் தலை நிமிர்ந்து வாழணும், எல்லாரும் மாதிரி வாழணும்.
இதுதான் நாங்கள் அடிப்படையாக கேட்டது, இதை தவிர வேறு எதுவுமே புதுசாக ஒன்று நாங்கள் கேட்கல. அப்படி பார்க்கும்பொழுது ஏன் இந்த மீடியா கவரேஜ் குறைந்த இருக்கலாட்டி மக்களுடைய மனங்கள் அது இல்லாமல் போயிட்டான்னு பார்க்க கடந்து, அதாவது ஒரு சாதாரண நிகழ்வாக எடுத்துகிட்டு போயிட்டாங்களாங்க. சாதாரண நிகழ்வா, ஒரு சாதாரண கடந்து போயிட்டாங்க, நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை இழந்து போயிட்டாங்களே. எப்படி வந்து தமிழீழத்துல வந்து நம்ம போராடி ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு ஒரு சில மக்கள் போன மாதிரி தமிழ்நாட்டிலையும் அதே போல அரசியல்வாதிகளும் அதே மாதிரி மனநிலைக்கு போயிட்டாங்களா, இல்லை உங்களை மக்களும் அப்படி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்? இல்லை, அப்படி ஒட்டுமொத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்தபோது எனக்கு வந்து 2ஆம் நாள் நினைக்கிறேன், ஒரு ஆட்டோவில் தமிழ் தேசிய தலைவரனுடைய படம் அது போட்டு வார்த்தைகளும் போட்டு, அப்போ நான் அவர்கிட்ட ஒரு பேசும்போது அவருடைய மனசில் இன்னும் அது வந்து ஒரு எழுச்சியாக இருக்கிறத நாங்கள் எத்தனையோ இளைஞர்கள்ட்ட பேசும்போதும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சென்னை வாசிகள்கிட்ட பேசும்போது அது காணக்கூடியதாக தான் இருக்குது. அந்த சிம்பத்தி எப்போவுமே எங்களுக்கு இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிறதா சொல்லுங்கள், இந்த 8 கோடி தமிழ் மக்களுடைய ஆதரவும் எங்களுக்கு இருக்குது. எங்களை வந்து தொப்புள் கொடி உறவுகள் என்று நீங்கள் சும்மா சொல்லலை, நாங்களும் சும்மா சொல்லலை. அது உணர்ந்த என்ன, எங்களுடைய உடை பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து, நாங்கள் ரசிக்கிற ஹீரோக்கள்லேருந்து, நாங்கள் பார்க்குற திரைப்படத்திலிருந்து எல்லாமே ஒன்றாக இருக்கும்போது இந்த உணர்வு மட்டும் வேறுபட முடியாது என்று நாங்கள் கொல்லப்பட்டதை வந்து தமிழன் தமிழச்சி என்றதுக்கு மட்டும்தான் தவிர வேறு எந்த மதத்துக்காகவோ அல்லது வேறு விஷயத்துக்காகவோ இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் எதுவுமே கிடையாது. அப்படி பார்க்கும்போது தமிழன் என்றால் கொல்லப்படுறானா என்றது ஒரு சிம்பத்தி வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான நிறைய பெருந்தகைகள் இங்கே வாழ்ந்து மறந்துருக்கிறார்கள். இப்போ கூட அரசியல் களத்தில் நிற்கிறாங்க. எந்த கட்சி பாராபட்சம் இல்லாமல் இருக்கிறாங்க. இல்லை, இப்போ தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் என்ன செஞ்சால் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க? இப்போ 2013 ஜெயலலிதா அம்மையார் வந்து ராஜபக்சே தூக்குலேட்டர்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அது பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வந்துச்சு. அதே போல் இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் உள்ள அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், யார் வேணாலும் என்ன செஞ்சால் ஒரு பெரிய தாக்கத்தை இங்கே கொண்டு வர முடியும்? நல்ல ஒரு கேள்வி. உண்மையாக சொல்லப்போனால், டிரெக்டாக சொல்லப்போனால், ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் அந்த ரெசல்யூஷன் அது எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ரெசல்யூஷன். எந்த நாட்டில் நாங்கள் பேச போனாலோ, எந்த ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர்கிட்டையோ ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் பேச போனாலும் அந்த தீர்மானத்தை நாங்கள் முன் வச்சு தான் 8 கோடி மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குது என்ன பேசுகிறோம். கண்டிப்பாக அதை நாங்கள் எத்தனையோ வாய்மொழி அறிக்கைகளையும் எழுத்துமூல அறிக்கைகளையும் தமிழ்நாட்டு மேற்கோள் காட்டி நாங்கள் பேசுகிறோம். அந்த தீர்மானத்தை உதாரணம் காட்டி நாங்கள் பேசிடுறோம். இது வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய தீர்மானமாக நாங்கள் பார்க்க முடியாது. இது வந்து தமிழ்நாட்டினுடைய தீர்மானம். இப்போ இருக்கிற தமிழ்நாட்டினுடைய அரசு அந்த அரசுகிட்டே நாங்கள் முன்வைக்கிறது தான், அந்த தீர்மானத்தை புதுப்பியுங்கள் என்று உங்களுடைய முதல்ல ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதை வலுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னா, கட்டோனியா தீர்மானம்க்கு நாங்கள் வேலை செய்த போது கூட அது 2வது தடவை 2 தீர்மானங்கள் அங்கே வந்தது. ஒரு தடவை அதை தீர்மானம் போட்டு அது மறுபடியும் வலுப்படுத்த செய்யறது இன்னொரு தீர்மானம் போடலாம். அதே மாதிரி இப்போ இருக்கிற அரசு நாங்கள் கேட்குறது வந்து கட்சி பாராபட்சம் இல்லாமல் தமிழ்நாட்டு தீர்மானம் தான், அதை தவிர ஒரு கட்சியினுடைய தீர்மானம் கிடையாது. இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு அரசு நாங்கள் கேட்குறது அந்த தீர்மானத்தை மீண்டும் ஒரு முறை அதை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நடக்கிற விடயங்களையும் அதை இன்க்ளூட் பண்ணி, இப்போ எத்தனையோ வருடங்கள் ஆன பிறகு கூட இப்பயும் அங்கே வந்து நிலங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்குது. அதாவது தமிழர்களோட உயிர்கள் வந்து அங்கே கேரண்டி இல்லை. மீடியாக்கள் ஒடுக்கப்படுது. புத்திசைசேஷன், அதாவது புத்தருக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. புத்தர் எங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு மனிதர். அவர் கடவுளே இல்லைன்னு சொன்னவர் ஒரு கடவுளாக்கி, அதாவது மனிதன் தான் முக்கியம்னு சொன்னவர் கடவுள். அவருடைய பேரான இப்போ மனிதர்கள் வந்து கொல்லப்படுறது என்றது வந்து ஒரு புத்த மதத்துக்கே ஒரு கேவலமான விடயமாக நாங்கள் பார்க்குறோம். எனவே அது முதல் நிறுத்தப்பட வேண்டும். சிவாலயங்கள் அங்கே அழிக்கப்படுது. அதெல்லாம் மிகப்பெரிய நான் ஒரு கத்தரிக்கலாக இருந்து கொண்டு நான் அதுக்கு குரல் கொடுக்குறேன்னு சொன்னால், ஒரு மதத்தினுடைய சாயம் பூசக்கூடாது. இதுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழீழம் என்பது ஒரு செக்குலர் கண்ட்ரி. அது மத சார்பின்மை கொள்கை கொண்டது. அதை வலியுறுத்தி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதை வந்து தமிழ்நாடு சட்டசபையிலையும் அதை எங்களுக்கான ஒரு ஆதரவு குழு ஒன்று கொண்டு வர மீண்டும் ஒரு உரை வந்து தீர்மானம் நிறைவேற்றணுங்கிறீங்க. அதை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு ஆதரவு குழு அது வரைக்கும் இல்லை. எல்லா கட்சியும் இணைஞ்சு தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு ஆதரவு குழு, தமிழ் எழுத்துக்கான ஆதரவு குழு ஒன்று உருவாக்கணும். இது பிரான்ஸ்ல எல்லாம் இருக்குது, நிறைய நாடுகள் அப்படி இருக்குது. அப்படியானா தமிழ்நாட்டில் இல்லை. இவ்வளவு நெருக்கமாக இருக்க வேண்டிய எங்களோட ஒரு இனம், ஆனால் எங்களோட இனத்துக்கான ஒரு சட்டசபையில் அந்த குழு இல்லை. அது கொண்டு வரும் நாங்கள் நினைக்கிறேன். ஏன்னா பிரான்ஸில் அப்படி இருக்குது. அது அடிக்கடி அவங்க வந்து ஒன்று கூடி சைடிவர்கள் பண்ணுவாங்க. நிறைய விடயங்கள் அங்கே கலந்து ஆலோசிப்பாங்க. இதை எப்படி வலுப்படுத்த செய்யலாம்னு ஆலோசிப்பாங்க. நிறைய விடயங்களில் பிரிஞ்சு நின்றாலுமே இந்த விடயத்தில் நிறைய பிரெஞ்சு கட்சிகள் ஒன்று அணிக்கிறாங்க. அது மாதிரி தமிழ் நாட்டில் கூட மக்கள் வந்து எங்களுக்கு தமிழ் ஈழத்துக்கு நடந்த விடயத்தை வந்து நீங்கள் நிறைய படங்கள், இப்போ திரைப்படங்கள் கூட அதை ஒரு கருப்பொருளாக எடுக்கிறாங்க. அது நிறைய
வளர்ந்து கொண்டா இருக்கு. அதனால தமிழ்நாட்டு மக்கள் அதை ஈஸியாக மறப்பாங்கன்னு எனக்கு அது நம்பிக்கை இல்லை. இப்போ கூட நாங்கள் பேசுகிற தமிழ் எங்கே போனாலும் நீங்கள் பேசுகிற தமிழ் அழகாக இருக்குது, ஐயோ ஈழத்தமிழரான்னு சொல்லி அந்த ஒரு பிரமிப்பும் அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிற ஆதரவும் நேசமும் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதை எங்களால் உணர முடியுது. தமிழ்நாட்டில் நாங்கள் கேட்குறது என்னன்னு சொன்னால், எங்களை அனாதையாக விட்டுறாதீங்க, எங்களை காப்பாற்றுங்க. அது தமிழ்நாட்டு மீடியாக்களால் முடியும், தமிழ்நாட்டு சினிமாவால் முடியும், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால் முடியும், தமிழ்நாட்டு பொதுமக்களால் முடியும். எனவே நீங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு எங்களுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டணும். தமிழ்நாடு சட்டசபையில் இந்த ஆதரவு குழு, தமிழீழத்துக்கான ஆதரவு குழு உருவாக்கணும். அதே மாதிரி டெல்லியிலையும் அந்த ஆதரவு குழு அங்கேயும், அதாவது டெல்லி வரைக்கும் போகும். பாராளுமன்றத்தில் தீர்மானம் நல்லா இருக்குங்க. அது நல்லா சில பேர் சொல்லக்கூடும், இது என்ன கனவு, பகல் கனவு காண்றீங்க, அது எப்படி அழிச்சவன்கிட்ட போய். ஆனால் இது இருக்கலாம், அது ஒரு முரண்பாடான கருத்து மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இந்தியாவினுடைய பார்வை எங்களுக்கு மேலே இருக்கணும். என்னடா தமிழீழம் எப்போதுமே இந்தியாவை பகைச்சு கொண்டது கிடையாது, பகைக்கு விரும்பினது கிடையாது. என்னென்னா பகைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எங்களுக்கு. என்னென்னா தமிழ் ஈழத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் நாடு என்பதும் சரி, அல்லது இந்தியாவே, ஆமாம், இந்தியாவே எங்களுக்கு ஒரு நட்பு நாடு தான். அதை போராளிகளும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற பொதுமக்களும் அதை அப்படித்தான் நாங்கள் பார்க்குறோம். எனவே தமிழ் என்னதான் இத்தனை 91 நாடுகள் ஐக்கிய நாடுகள் அவையில் அங்கம் வகித்து எங்களுடைய விஷயங்களை, இப்போ 45 நாடுகள் எங்களுடைய பிரச்சனையை எங்களுடைய பார்லிமெண்ட்டில் பேசுங்க அப்படின்னு எங்களுக்கு அழைப்பு விடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருமே எங்களை பார்க்குறது இந்தியாவுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, யூகேயுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஏன்னா எங்களை உங்களையும் சரி எங்களையும் சரி அடிமைப்படுத்தி ஆக்கிரமிப்பு செய்தது யூகே தான். அவங்க சரியான முறையில் எங்களுக்கு கொலனைஸ் பண்ணிட்டு டீக்ரோனைசேஷன் ப்ராசஸ் ஒழுங்காக பண்ண இல்லை. டீக்ரோனைசேஷன் ப்ராசஸ்ன்றது 4th கமிட்டியில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ப்ராசஸாக இருக்குது. 4th கமிட்டி பற்றி பிறகு பேசுகிறேன். அப்போது அந்த யூகேனுடைய ஸ்டாண்டும், அதாவது இணைத்தலைமையில் முதன்மை வகிக்கிற நாடு ரெசல்யூஷனை வரைஞ்சு கொடுக்குற நாடு யூகே தான். அது எங்களுக்கு தொடர்ந்துமே இன்னும் பாதிக்கப்பட்டது தமிழர்கள் என்று ஒரு வார்த்தை பிரயோகம் இல்லாமல் தான் அந்த ரெசல்யூஷன் கொண்டே இருக்குது. அதை தட்டி கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு கட்டத்தில் இந்தியாவும் எங்களுக்கு தேவைப்படுது. அந்த பார்க்கும்பொழுது கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக இந்தியாவில் ரெசல்யூஷன் வரும்போது மௌனம் காத்தாலுமே அது எஸ்ன்னு போகிறது நோன்னு போகிறதுல மௌனம் தான் காக்குது. அதே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் நினைக்கிறோம். அதே சமயம் அவங்க சொல்கிற அந்த வார்த்தை பிரயோகங்களில் தமிழர்கள் என்ற வசனம் வந்திருந்தது. அதே எங்களுக்கு பெரிய என்கரேஜிங்காக இருக்குது. இது மெல்ல மெல்ல மாறும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு தமிழர்கள், உலகத்தில் வாழ்ந்துட்டு டயஸ்போரா தமிழர்கள் மிக அவதானமாக, கவனமாக, நாங்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்தும் இந்த போராட்டத்தை ஐக்கிய நாடுகளுடைய பொறிமுறையை விளங்கி கொண்டு அதுக்கு நின்று செயற்படணும். இப்போ இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ 56வது ஐநா கூட்டம், மனித உரிமை கூட்டம் நடக்க போகுது. இப்போ இதில் என்ன நீங்கள் நகர்வு நடத்த போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க? இந்த 56வது கூட்டத்தொடர் பார்த்துக்கொண்டீங்கன்னா எங்களுக்கு இந்த முறை ஜூனில் ஜெண்டர் டிபேட் இருக்கையில், அதனால் எங்களுக்குரிய வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. அதில் நாங்கள் 2 பக்கறை நிகழ்வுகள் செய்திருந்தோம். 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் நடந்த பக்கறை நிகழ்வு இன்டர்நேஷ்னல் மெக்கானிசம், ஜஸ்டிஸ் மெக்கானிசம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சைட் ஈவெண்ட் நடந்திருந்தது. அதே மாதிரி வலந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடயங்கள் சார்ந்தும் அங்கே பேசப்பட்டது. இப்போ தமிழகத்தில் இருந்து கொண்டே நான் முதன்முறையாக அங்கே வீடியோ மூலமாக கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் 7 ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸுக்கு எங்களுடைய தமிழீழ பிரச்சனை சார்ந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இனி வருகின்ற கூட்டத்தொடர் 57வது கூட்டத்தொடர் செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கிறது. இதில் தான் ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு கூட்டத்தொடராக இருக்க போகுது தமிழர்களுக்கு. என்னென்னு சொன்னால், இந்த ஸ்லாப் ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் மீண்டும் மேண்டேட், அந்த மேண்டேட் மீண்டும் vote பண்ணுறதுக்கு காத்துக்கொண்டிருக்கிறாங்க. அதை புதுப்பிக்கிறதுக்காக ஓட்டிங் நடக்க போகுது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பொறிமுறை. அதை கையாளுறதுக்கு நிறைய ஆட்கள் எங்களுக்கு தேவைப்படுது, மீடியாக்களோட சப்போர்ட் தேவைப்படுது, நிறைய பொதுமக்களுடைய, முக்கியமாக படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. அங்கே விக்டிமுடைய ப்ரெசன்ஸ் தேவைப்படுது. வலது காணாமலாக்கப்பட்டவருடைய அந்த சங்க தலைவிகள் இங்கே நேரடியாக வர வேண்டி இருக்குது. அது பிரதிநிதிகள் வரணும், அரசியல்வாதிகளும் வரணும், என்ஜிஓஸ் வரணும். நாங்கள் இங்கே நிற்கிறோம், நீங்கள் எங்களுக்கு தீர்வு தரும் வரைக்கும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என்று நாங்கள் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் யூஎனுடைய மெக்கானிசம் ஃபெயிலியர் பண்ணது நாங்களே தவிர, யூஎன் எங்களை ஃபெயில் பண்ணிட்டு உண்மைதான், ஆனால் நாங்களும் யூஎனை ஃபெயில் பண்ணியிருக்கிறோம் என்று தான் என்னுடைய கருத்து. அதை நாங்கள் தொடர்ந்து அந்த பிள்ளையை விடாமல் அதுக்குள் நின்று கொண்டு இப்போ பாஸ்கோ மரியதாஸ் போன்ற படித்த நல்ல ஒரு தூய்மையான ஒரு செயற்பாட்டாளர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களுக்கு பின்னால் அவர்களை பலப்படுத்துவதுதான் எங்களுடைய பணியாக இருக்குது. அதை உலக தமிழ் செய்துட்டு வருது. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில மிக்க நன்றி. நன்றி.